வெற்றிவேல் முருகனுக்கு அரோடு எல்லாம் வல்ல பழனாபுரி இறைவன் கருணாச்சலமூர்த்தி கருணாசாகரம் ஸ்ரீ ஞான தண்டாவன் சுவாமிக்கு குருநாதர் அருணாபெருமான் திருடலே சரம் எம்பெருமான் கருண் முழும்பெற்ற குருநாதர் ஸ்ரீ அருணாசுவாமி திருவிழா இந்த திருப்பூட மகாமந்திரத்தில் கௌமார எழுத்து வருஷப்படி பாடல் 1106 ஞாலமோடு ஒப்ப என துவங்கும் பொதுப்பாடலுக்கான பாராயணத்தையும் பொருளுக்கும் பழனியான திருவிழா சமர்ப்பிப்போம். முருகாச்சலம். இந்த பாடல் முருகா தேவரீருடைய திருவடியை நாள்தோறும் வழிபட உபதேச பொருளை அருள்வாய் என்று எம்பெருமானிடம் நீதி பொருள் தருக என்று வேண்டிக் கொண்டிருந்த பாடல். தானனா தத்தன தானனா தத்தன தானனா தத்தன தனதான என்ற சந்தகுளிப்புடைய பாடல். ஞாலமோடு ஒப்ப மக்காள் என நற்சொல்லை தீது என நல் தவத் அனைவோர்த்தம் நாதமோடு உள்கருத்து ஓடவே தர்க்கமிட்டு ஓயும் நாய் ஒப்பவர்க்கு இழையாது நீலமேனி குலத்தோகை மேல் உற்று நிஷ்டூர சூர் கெட்டு உகப் பொரும்பேலா நேசமாய் நித்தம் நின் தாழை நீள் அச்சமற்று ஓத நீதி பொருள் தரவேணும் கோல வாரிக்கு இடை கோப அறாவில் படுத்தானும் வேத குலத்தயனாரும் கூறும் வான் அப்புவிக்கு ஊறு தீர குறிப்பு ஓதூரா நிற்ப அக்கொடிதான காலன் மார்பு உற்று உதைத்தானும் ஓர் கற்பு உடை கோதை காம கடற்கு இடை மூழ்க காவிசேர் கொத்து அலர் பானம் ஏய் வித்தக காமவேள் மைத்துன பெருமாளே. ஞாலமோடு ஒப்ப மக்காள் என நற்சொல்லை தீது என நல் தவத் அனைவோர்தம் நாதமோடு உள்கருத்து ஓடவே தர்க்கம் இட்டு ஓயும் நாய் ஒப்பவர்க்கு இழையாதே நீலமேனி குலத்தோகை மேல் உற்று நிஷ்டூர சூர் கெட்டு உகப் பொரும்பேலா நேசமாய் நித்தம் நின்றாடி நீள் அச்சமற்று ஓத நீதி பொருள் தரவேணும்னு முதல் பகுதியில் வேண்டுகிறார். ரொம்ப இணக்கமான விஷயங்களை பூரா வைக்கிறார். என்னன்னா, அதாவது ஞாலம் அப்படின்னா உலகத்தோடு ஒத்து வாழுங்கள் மக்களே என்னும் நல்ல உபதேச சொல்லை தீயது என்று கெட்டது என்று கருதி நல்ல தவ நிலையில் பொருந்திய பெரியோர்களின் பேச்சின் ஒலியும் அவர்கள் சொன்ன புத்திமதியின் உண்மை கருத்தும் பின்னிட்டு ஓடும்படி தங்கள் கூச்சலில் அடக்கும்படி அவர்களோடு வாது பேசி ஓய்ந்து போகும் நாய் போன்ற அறிவிலிகளிடம் நான் சோர்வடைந்து விடாமல் அவர்களுக்கு வாதில் தோற்று போகாதவாறு நீல உருவம் விளங்கும் கூட்டமான பீலிகளுடைய மயில் மேல் ஏறி கொடுமையாளனான சூரன் அழிந்து சிதறும்படி சண்டை செய்த வேலவனே, அன்போடு தினந்தோறும் உன்னுடைய திருவடியை நீள் நெடுநேரம் அஞ்சுதல் இல்லாமல் தைரியத்தோடு போற்றுதற்குரிய நீதி பொருளை தர்மசாஸ்திர பொருளை எனக்கு தந்தருள வேண்டிக் கொள்கிறேன் அப்படின்னு முதல் பகுதியில் வேண்டுதல் வைக்கிறார். ரெண்டாவது பகுதியில் கோலவாரிக்கு இடை கோப அறாவில் படுத்தானும் வேதகுலத்தயனாரும் கூறும் வான் அப்புவிக்கு ஊறு தீர குறிப்பு ஓது உரா நிற்ப அக்கொடிதான காலன் மார்பு உற்று உதைத்தானும் ஓர் கற்பு உடை கோதை காம கடற்கு இடைமூழ்க காவிசேர் கொத்து அலர் பானம் ஏய் வித்தக காமவேள் மைத்துன பெருமாளே. அழகிய கடலின் மத்தியில் கோபிக்க வல்ல ஆதிசேஷன் என்னும் பாம்பின் மீது படுத்துள்ள திருமாலும் வேதம் ஓதும் உயர் குலத்தைச் சேர்ந்தவனான பிரம்மனும் சொல்லப்படுகின்ற வானத்துக்கும் பூமிக்கும் கெடுதல் வராத வழிக்கு ஒரு குறிப்பு நீதியை போதித்து காட்ட வேண்டி அந்த கொடியவனான காலனுடைய மார்பில் படும்படி உதைத்த சிவபெருமானும் ஆகிய இம்மூவரும் ஒவ்வொரு கற்பு வாய்ந்த கோதை பெண் மீது, அதாவது லக்ஷ்மி, சரஸ்வதி, பார்வதி எனப்படும் பெண்களோடு கூடி காமக்கடற்கு இடைமூழ்க காம ஆசை கடல் இடையே மூழ்கும்படி நீலோர் பலத்தின் கொத்தான மலர்பானத்தை எய்த பிரயோகித்த சாமர்த்தியம் வாய்ந்த மன்மத வேளின் மைத்துன பெருமாளே நீதி பொருள் தர வேணும் வேண்டுகிறார். இப்ப இந்த பாடல்ல திருமால் கடலிடையில் அறவில் படுத்துக் கொள்கிறார். கடல் கரை கடல் அரவணை கடவுள்பார் சம்பந்தம் அதை சொல்றார். அடுத்தது வேதம் ஓதுகின்ற பிரம்மன் உயர்வுத்தி சென்றோம் மறை வாணர் காதியாம் திசை மோன்பார் சம்பந்தர். அதையும் இந்த பாடலில் நம்ம குருநாதர் சொல்றதுக்கு மேற்கோளை வச்சுக்கணும். அடுத்தது வான புவிங்கிற, அதாவது வானத்துக்கும் பூமிக்கும் அதை சொல்றாரு. அடுத்தது காலன் மார்புற்று, காலனை அட்ட வரலாறு ஏற்கனவே படிச்சிருக்கோம். அடுத்தது ஏய் அப்படின்னா எய், மன்மதன் பானம் எய்தது. ஏய்ங்கிறது எய்ங்கிற சொல் தான் சந்தத்தினால ஏய் நீண்டு வந்திருக்கு. இந்த மாதிரி நிறைய முக்கிய குறிப்புகளை இந்த பாடலில் நம்ம குருநாதர் நமக்கு வைக்கிறார். இப்படி பல அற்புதங்கள் பின்னிய திருப்பூர் தான் இந்த திருப்பூர். முதல்ல ஞாலமோடு ஒப்ப மக்காள் என நல் சொல்லை தீது என உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பலகற்றும் கல்லார் அறிவில்லாதார் அப்படின்னு வள்ளுவர் சொல்றார். கல்விக்கு பயன் அறிவும், அறிவுக்கு பயன் ஒழுக்கம். எனவே அந்த ஒழுக்கத்தை கல்லாதார்
பல நூல்களை கற்றிருந்தும் அறிவில்லாதவரால் தான் கருதப்படுவாங்க. உயர்ந்தாரோடு பொருந்த நடத்தல்னா உயர்ந்தார் பலரும் நடந்து காட்டிய வழியில் நடத்தல். அறிவில்லாதவர் அவரை போன்ற அறிவில்லாதார் ஒழுக்கத்தையும் அவர்கள் செய்யும் செயலை நியாயப்படுத்தி அறிவுடையோர் சொல்கின்ற நற்சொற்களை நற்செயல்களை ஏளனம் செய்து விடுவாங்க. உலகம் என்னும் சொல் உலகத்தில் வாழும் உயர்ந்தோரையே குறிக்கும் அப்படிங்கிறத கருத்தில் கொள்ளணும். உலகம் என்பது உயர்ந்தோர் மாட்டேம்பார். சரியா? உலகியல் அறிவோடு உயர்குணம் இணையவும் அமைபவன் நூலுரை ஆசிரியர் என்பார் நன்னூல்ல. அடுத்தது நல் தவத்து அனைவோர்தம் நாதமோடு உள்கருத்து ஓடவே தர்க்கமிட்டு ஓயும் நாய் ஒப்பவர் கிடையாது. நல் தவத்து அனைவோர்தம் நாதம். நல்ல தவத்தை பயிலுன்றவர்கள் திருவாயிலிருந்து பிறக்கும் சொல் அவர்கள் கூறும் அறிவுரையை மறுத்து பேசும் இயல்புடையவர்கள் நாய்க்கு ஒப்பு அவர்கள். அவ்வியம் இலார் அறுத்தாறு உரைக்கும் கால் அறத்தாறு உரைக்கும் கால் செவ்வியர் அல்லார் செவி கொடுத்தும் கேட்கலார் கல்வித்தோல் தின்னும் குணுங்கர் நாய் பால் சோற்றின் செவ்விய குழல் தோற்றாதாங்கும்பார் நாடியார். விவேக சிந்தாமணில் கூட குக்களை பிடித்து நாவி கூண்டில் அடைத்து வைத்து மிக்கவை மஞ்சள் பூசி மிகுமணம் செய்தாலும் தான் அக்குலம் வேறதாமோ அதனிடம் புடுகு உண்டோமோ குக்களே குக்கள் அல்லால் குலம் தண்ணில் சிறந்தாமோம்பார். அதாவது திருநாயை பிடித்து புடுகு பூனை அடைக்க வேண்டிய கூண்டில் அடைச்சி வச்சு அதற்கு தினந்தோறும் மேன்மையான மஞ்சளை பூசி மிக்க நறுமணம் உள்ளதை ஆக்க முயற்சித்தாலும் அந்த நாய் தன்னுடைய நிலையிலிருந்து மாறி புடுகு பூனையை மாறிடுமா? அதனிடத்தில் மனமிகுந்த வாசனை பொருளான புடுகு தான் உண்டாகுமா? நாய் என்னைக்கு நாய் தான், அது என்றைக்கும் பூனையாகாது, புடுகு பூனையாகாது. அப்போ நாயுடைய வால் இயல்பாக கோணத்தான், அதை நேராக்க யாராலும் முடியாது. அதுபோல் கீழ் மக்கள் மனக்கோட்டம் உள்ளவராக இருப்பதால் அவர் எவர் சொல்லையும் கேட்டு திருந்த மாட்டாங்க. எனவே அவர்களுக்கு அறிவுரை சொல்கின்ற குற்றத்தை செய்து அவமானப்பட வேண்டாம்ங்கிற கருத்து. நாயோட இயல்பு எப்படி நல்லவற்றை ஒதுக்கிவிட்டு அல்லாதவற்றை கொள்ளுமோ அதுபோல தான் மனித மனமும். நல்வழிப்படுத்துகின்ற பார்வையில் இருக்கும் முறை நல்லவனாக இருக்கும். கொஞ்சம் விலகி நடந்தால் நல்ல வழிந்து அல்வழிக்கு போயிடும். ஆசை இருக்கும் முறை மாணவர் அடங்கியிருப்பாங்க, ஆசை இல்லாத போது வாழை அழுத்து விட்டு கொள்வாங்க. அந்த மாதிரி தான் எவ்வளோதான் கற்றவர்களாக இருந்தாலும் நல்ல பதவியில் இருந்தாலும் சமூகத்து உயர்ந்தல் இருந்தாலும் சமயத்தில் தங்களுடைய இயல்பான குணத்தை காட்டிடுவாங்க. நல்லவர்கள் இனத்தில் இருக்கும் முறை தான் எல்லாம். எனவே தான் மனம் நல்லர் ஆகுதல் மானார் கருதும்பார் வள்ளுவர். நாயை குளிப்பாட்டி நடுவீட்டில் வச்சாலும் வாழை குளித்து கொண்டு மனம் தின்ன போகுமாங்க. நாயை குளிப்பாட்டி நடுவீட்டில் வச்சாலும் அது வாழை குளித்து கொண்டு வாசல் தான் படுக்குமாங்க. நாயை குளிப்பாட்டி பல்லக்கில் ஏற்றினாலும் எலும்பை கண்டா வள்ளென்று தாவுமாங்க. இதெல்லாம் பல பழமொழிகள். எனவே நாய்குணம் படைத்தவருடைய வாத தொடக்கினில் அகப்பட்டு இழைத்து போகாமல் அருளுடைய வேண்டும்னு ஒரு முக்கியமான வேண்டுகோளை குறிப்பாக வைக்கிறார் அடியில். கோலவாரிக்கு காலன் மார்பு குறைத்தானும் இடை கோபாராவில் படுத்தானும் ஓர் கற்புடை கோதை காம கடற்கு இடைமூழ்க காவிசேர் கொத்து அல்லது பானம் ஏய் வித்த காமல். வேடுங்கிற சொல்லுக்கு விருப்பமுடத்தை உண்டாக்கும் பொருள். கரிய நிறமுடைய திருமால், அவனுடைய மகன் மன்மதன் கருநிறத்தோன், அதனால கருவேள். அவன் உயிர்களுக்கு காமத்தில் விருப்பத்தை விட்டுப்போம். செம்மேனி எம்மான் ஆகிய சிவபெரும்பொருளின் புதல்வர் எம்பெருமான் முருகவேள், அவர் செவ்வேள்பர் என அழைக்கப்படுபவர். செவ்வேட்பரமன் உயிர்களுக்கு காமத்தை அகற்றி அருள் வேட்கை உண்டு பண்ணுவான். காமம் அகற்றிய தூயனடின் திருவருட்பால் சொல்றார். மன்மதனுக்கு 50 கணைகள்: தாமரைப்பூ, மாம்பூ, முல்லைப்பூ, அசோகப்பூ, நீலோற்புலப்பூ. தலைவனை நாடிய தலைவிக்கு அந்த நினைவை அதிகப்படுத்துவது மன்மதன் என்ற தாமரை பூமலை. மன்மதனுடைய கணங்களை பற்றியும் அவனுக்கு துணை செய்யும் பொருள்கள் நம்ம பல பாடலை படிச்சிருக்கோம். அவனுக்கு துணை செய்யும் கருவிகள், இதை பற்றி நிறையா படிச்சிருக்கோம். மன்மதனுடைய கணைகளால் அறிவாற்றல் அடியும், அவன் கணையால் மாதவம் எழுந்தோர் பலர். அதை சொல்றார். வானபுவிக்கு ஊறு தீர குறிப்பு ஓதுரா நிற்ப அக்குடிதான காலன் மார்புற்று உதைத்தான். வானூலத்து நில உலகத்திலையும் வாழும் யாருக்கும் மரணம் என்னும் ஊறு உண்டாவது நிச்சயம். வானூலத்தில் உள்ளவர்களே ஆனாலும் அவர்கள் அனுபவித்து வருகின்ற புண்ணியத்தின் பயந்திருந்த பிறகு மண்ணூலத்தில் பிறந்தான். பிறப்பு இறப்பு நம்முடைய இரண்டையும் நீக்கி மரணம் இல்லா பெருவாழ்வு வாழ வேண்டும்னா இறைவன் திருவடி அடையணும். இறைவன் திருவடியை வழிபடுவோருக்கு எமவையும் இல்லை. இதை உணர்த்தத்தான் தன்னுடைய திருவடியை வழிபட்டு கொண்டிருந்த மார்க்கண்டேய முனிவருடைய உயிரை கவர்ந்த யமனை தன்னுடைய திருவடியால் உதைத்து மரணமில்லா பெருவாழ்வு மார்க்கண்டேயருக்கு அருளினார். சிவபெருமான் வரலாற்றை இங்கே அடியார் நினைவுபடுத்தினார். காமவேள் மைத்துன பெருமாள், திருமாலின் மகன் மன்மதன், திருமாலின் தங்கை உமாதேவியார், திருமாலின் மகளான வழிநாயகியும் தேவயானையும் மனமுடிந்தவர் முருகப்பெருமான். இந்த உறவு முறையில் மன்மதனுக்கு மைத்துனராகிறார் எந்தை கந்தவேள். அதை சொல்றார். இப்படி பல அற்புதங்களை வச்சிருக்க இந்த பாடலை கேட்க சொல்றார். முருகா, தேவருடைய திருவடியை நாள்தோறும் வழிபட உபதேச பொருளை அல்வாயின் வேண்டிக் கொள்கிற பாடலை பழனியாண்டன் திருவிழி சமர்ப்பித்த அருள் பாத்திரமும் குருநாதர் அருணா பெருமானுக்கு ஜெய். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. எல்லாம் வல்ல பழனாபுரி இறைவனுக்கு அரோகரா. முருகா 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 சரணம்.